வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. பஹ்ரைன் மனவளக்கலை மன்ற நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். முதலாவது, பிரம்ம ஞானம்னா என்ன, பிரம்ம ஞானம் ஏன் அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். பிரம்ம ஞானம் என்றால் என்ன, பிரம்ம ஞானம் ஏன்? மகரிஷி சொல்வாங்க, பிரம்ம ஞானம்னா அது ஒண்ணும் இல்லை, தன்னை பற்றிய ஒரு அறிவு. நான் யார், எங்கிருந்து வந்தேன், எப்படி வந்தேன், ஏன் வந்தேன், என்னுடைய சரித்திரம், இதைத்தான் மகரிஷி சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். அல்லது பிரம்ம, அது என்னன்னா பிரம்மத்தை பற்றிய அறிவுன்னு ஏன் சொல்றோம்னா, அந்த பிரம்மம் என்பதைத்தான் நம்ம கடவுள், தெய்வம், ஏதோ ஒண்ணு இருக்குது இல்லையா, இந்த பிரபஞ்சத்துல அனைத்தையும் தோற்றுவித்து இயக்கி காத்து மறைத்து கொண்டிருக்கிற ஒன்று இருக்குது அல்லவா, அதான கடவுள்னு சொல்றோம். ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெலிட்டர்னு, முத்தொழிலோன், இப்படி எல்லாம் சொல்லி ஏதோ ஒண்ணு நடக்குது இல்லையா, ஏதோ ஒண்ணு இருக்குது, ஒரு அறிவுள்ள சக்தி இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும், சிந்திக்கிற அறிவு உள்ள எல்லாருக்குமே தெரியும். அதைத்தான் பிரம்மம்னு சொல்றாங்க, கடவுள்னு சொல்றாங்க, இறைவன் சொல்றாங்க, எல்லாம் ஒண்ணுதான். எல்லா மதங்களும் இதை சொல்லுகிறது. ஏதோ ஒரு சிலர் சிந்தனை அறிவு இல்லாதவர்கள் கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லுவார்கள். அது அவர்கள் சிந்தனை அறிவு இல்லாதவர்கள், அங்களை விட்டுருங்க. அதனால இது ஏன் தெரிஞ்சுக்கணும், மகரிஷி எதுக்கு சொல்றாருன்னு சொன்னா, அந்த அது அப்படின்னா பிரம்ம ஞானம்னா என்னன்னா, அந்த பிரம்மமே மெய்ப்பொருளே ஐம்பூதங்களாகி முறையாக கூடி சீவன்களாக உள்ளது. அதுல ஓரறிவு தாவரம், 2 அறிவு புழு, 3 அறிவு பூச்சி, 4 அறிவு ஊரன, 5 அறிவு கால்நடைகள், 6 அறிவு. இப்ப மனிதனிலே வந்து முடிந்திருக்கிறது. இப்ப மனிதன் யார், பிரம்மம். வாழுகிறான், இதைத்தான் சொல்றோம், நம்ம எல்லாரும் வாழ்றோம். அப்ப வாழ்வின் நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வாழ்வின் நோக்கம் இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி இயற்கையை ரசித்து இன்புறுவதுதான் இந்த மனித வாழ்வின் நோக்கம். இதைத்தான் மகரிஷி சொல்லுவாங்க, தன் எழிலை தானே ரசித்து இன்புறுவதற்கு திட்டமிட்டு எடுத்த உருவமே மனிதன். அதனால்தான் சொல்றாங்க, கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது, அரிதுக்கும் அரிதிலும் அரிதான பிறவி அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தெய்வமே தான் மனிதனா வந்திருக்குது, ரொம்ப சாதாரண விஷயம். அப்ப எதுக்கு வந்திருக்கு, அதனாலதான் மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு உருவ சிறப்பு, இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றுகிற ஒரு அந்த தொழில் செய்வதற்கான உருவ சிறப்பு, அந்த உருவ உடல் அமைப்பு, அப்புறம் தொழில் அறிவு, புரியுதுங்களா? அது மாதிரி அது இயற்கையை ரசிக்கிற அறிவு, அதான் 6வது அறிவு. அது விலங்குகளுக்கு இல்லை, மனிதனுக்கு தான் இருக்கு. அதனால இயற்கை வளங்களை வாழ்வின் வளமாக மாற்றுவது, அதை விஞ்ஞான அறிவுன்னு கூட சொல்றோம். இப்ப விஞ்ஞான அறிவு, இந்த இயற்கையை ரசிக்கிற அறிவு, இது 6வது அறிவு தானே. அப்ப இந்த அறிவோடு எதுக்கு பிறந்திருக்கிறான் அதெல்லாம் புரிஞ்சிருக்கு. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏதோ நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நம்ம ஏன் பிறந்தோம். அதான் வாழ்வின் நோக்கம் விளங்கி விட்டது, வாழும் முறையும் விளங்கி விட்டது. அப்ப என்ன செய்வோம், இப்ப நாம் யாருன்னு தெரிஞ்சிட்டு விளங்கி கொட்ட உடனே அன்பு மலர்ந்து விடும், சம உணர்வு, ஆணவம் அழிந்து அன்பு மலர்ந்து விடும். சரியா? இப்ப கோடான கோடி மக்கள் வாழ்றோம், நம்ம எல்லாரும் யாரு, ஒருவர் தான், ஒன்னஸ். அப்ப அங்கு தன்முனைப்பு, தானே வேறாக கருதுகிற அந்த மனநிலை இருக்காது.
ஆணவம் அழிந்து விடும். ஐ எம் ஒன், ஒன்னஸ், நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். அப்போ இத புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆணவம் அழிந்துடும், தன்முனைப்பு அழிந்து விடும், அன்பு மலர்ந்து விடும், சம உணர்வு. இதான் சமயம், ஈக்குவலிசம். புரிஞ்சுச்சா இப்போ? அப்ப நம்ம எல்லாரும் கூடி என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன செய்யணும்? பொருள் வேண்டும். பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை. அது பொருள் ஈட்டி புலனின்பங்களை துய்த்து வாழ்வதே வாழ்க்கை, மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்ப நம்ம எல்லாம் கூடி திட்டமிட்டு இயற்கை வளங்களை, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்ப இங்க இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? எல்லாருக்கும் சொந்தம். அப்ப கூடி பொருள் ஈட்டி, தேவையான பொருளை ஈட்டி, அந்த பொருள் ஈட்ட தெரியாதவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து அளித்து, இப்ப எல்லாரும் தேவையான பொருள் வசதியோடு வாழ்வாமா இல்லையா? இப்ப இப்ப இந்த எண்ணெய்க்காக போரிட்டு இப்ப மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இப்ப ஏதோ போரை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நான் கூட நினைச்சேன் பஹ்ரைன்ல என்ன நடக்குதோ தெரியலையேன்னுட்டு. சேகர்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது ஒரு பக்கம் நடந்தது. அது இப்ப கூட போரை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இல்ல, போரிட்டு மடியிறான் மனிதன் அறியாமதான். அப்ப எல்லாரும் கூடி பொருள் ஈட்டி அந்த பொருளை பகிர்ந்து வாழ்ந்தால் எல்லாருக்கும், பாருங்க, எல்லாருக்கும் உணவு, உடை, உறவிடம், அனுபவ பொருள்கள், கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தி வாழ்வதற்கு தேவையான பொருட்கள், உலகம் முழுவதும் சுற்றி வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கும் அல்லவா? யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? பொருளுக்காக போராடி போரிடுவானா? போரில்லா நல்லுலகம், உலக சமாதானம். பொருளுக்கு தானங்க போராடிட்டு இருக்கிறான். சமாதான வாழ்வு தான் மகிழ்ச்சி சொல்றாரு. சமாதான வாழ்வு, உலக அமைதி. அதுக்கு முதல்ல ஒவ்வொருவரும் தன்னை பற்றி அறியணும், இந்த பிரம்ம ஞானம். அப்ப பொருள் வந்துடும். அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு தெரிஞ்சிட்டல, யாரும் எல்லாரும் கேளீர் உதவு. அப்ப நீங்க நானும் சகோதர சகோதரிகள், நம்ம அனைவரும் ஒரே ஆண்டவருடைய கடவுளுடைய பிள்ளைகள். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்ப இதெல்லாம் இங்க இருக்கிற சொத்துக்கள்லாம் யாருடைய சொத்து? இறைவனுடைய சொத்து. ஒரு பெற்றோருடைய சொத்து. அனைத்து பிள்ளைகளுக்கும் 4 பிள்ளைகள் இருக்குன்னா 4 பிள்ளைகளுக்கும் அதுக்கு உரிமை இருக்குல்ல, சம பங்கு இருக்குதுல்ல, உரிமை இருக்குதுல்ல. அப்ப இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா, ஐக்கிய நாடு சபையில யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு எழுதி வச்சிருக்கிறோமே, அதை கொஞ்சம் பார்க்கணும். அங்க இருக்கிற ஐக்கிய நாட்டு சபை உறுப்பினர்கள், அனைத்து ஆட்சியாளர்களும் அதை கொஞ்சம் பார்த்தா ஐக்கிய நாட்டு சபை உலக அரசா மாறிடும். இதோட மாறிடும், இனிமேல் போரே வராது. புரியுதுங்களா? அப்ப எதுக்கு இந்த பிரம்ம ஞானம்ன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சமாதான வாழ்வு. பொருளுக்காக, பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க போரிட்டு மடிகின்றார். அப்போ அப்ப இந்த உணர்வு வந்துருச்சுன்னா, இது எங்கேயாவது உறவு பிரச்சனை இருக்குமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குமா? காவல் நிலையத்துல புகார் இருக்குமா? நீதிமன்றத்துல வழக்குகள் இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. அப்போ உறவு பிரச்சனை இருக்காது சமுதாயத்துல. மனிதனுக்கு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் வந்துடும், நட்பு நலம். சரி, இந்த உலக இன்பங்களை அளவோடு அனுபவிப்பான். ஏன்? இவன் என்னாலும் வாழுகிறான். ஐ எம் எட்டர்னல். ஏதோ நான் கொஞ்ச காலம்தான் வாழ்வேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கு வரைக்கும் என்னத்தை கண்டோம் நல்லா அனுபவிப்போம்னு இந்த புலன் இன்பங்களை, பொருளுறவு, பால் உறவு இன்பங்களை உடல் தாங்கும் அளவுக்கு மேல் அனுபவித்துதான் மனிதன் நோய்வாய்ப்படுகிறான். புரியுதா? இப்போ சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம் மோதல், கோள்கள் சஞ்சாரம் காரணமாக கூட நோய் வரும். அந்த நோயை எளிதாக தனித்து விடுவோம் நாம். புரியுதா? அப்ப மனிதன் அவனுக்கு ஒழுக்கம் வந்துடும். உலக இன்பங்களே அளவோடு அனுபவிப்பான். அப்ப இந்த பொருள் ஈட்டும் செயல், புலன் இன்பங்களை தூய்க்கும் செயலில் தனக்கோ பிறருக்கோ துன்பம் தருவானா? பண்ணமாட்டான். அப்போ தீதும் நன்றும் பிறர் தவற நல்லதையே செய்வான், தனக்கும் பிறருக்கும். அப்ப நோய் வருமா? பாவத்தை சம்பாதிப்பானா? ஒழுக்கம்.
தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தந்தவனுக்கு அடையாளம் என்னவென்றால் நோயால் துன்பப்படுவான். ஒரு நோய்வாய்ப்பட்டு அந்த நோயை தணிக்க முடியாமல் துன்பப்படுகிறான். ஏன்? அவன் செஞ்ச தவறு. இப்ப சொல்லுங்க, இப்ப நோய், மக்கள் எல்லாம் பாருங்க, நோய் வந்த நோயை தணிக்க முடியல, துன்பப்படுகிறான். பொருள் பிரச்சனைகளால துன்பப்படுறான், உறவு பிரச்சனைகளால் துன்பப்படுறான், மன நிறைவு இல்லை. எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும், 100 வயசுக்கு மேல வாழ்ந்தாலும் அனுபவிச்சது போதுமா? மன நிறைவாக இருக்கிறீர்களா? உங்க ஆத்மா சாந்தி அடைந்து விட்டதான்னு சாகும் தருவாயில் இருப்பவனை கேட்டா, தன்னை அறியாதவன்லாம், பிரம்மஞானம் பெறாதவன் எல்லாம் பயந்துகிட்டு தான் இருப்பான். ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காது. அதை இப்ப சொல்ல போறோம். கருமையம் ஆத்மா உடல் மரணத்துக்கு பின் சாந்தி அடையுமா அடையாதா? அதெல்லாம் இப்ப பேச போறோம் கருமையத்துல, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால அன்பர்களே, இப்போ பிரம்ம ஞானம்னா என்ன, அது ஏன்னு தெரிஞ்சுட்டீங்களா? இவ்வளவுதான். துன்பம் இல்லாத வாழ்வு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறிந்தவன் இன்புற்று வாழ்வான். தன்னை கடவுளை அறிந்தவன் கவலையின்றி வாழ்வான். துன்பம் கவலை வரும் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும் ஒரு அறிவை அறிந்திருப்பான். அதான் ஞானம். அது மெய்ப்பொருளை அறிந்தவனுக்கு தான் அந்த ஞானி. அதனால மெய்ஞானி. நான் என்னை அறிவிக்கிறேன், நான் மெய்ஞானி. வேத சுப்பையா மெய்ஞானி. மெய்ப்பொருளை அறிந்தவன், பிரம்மத்தை அறிந்தவன், கடவுளை அறிந்தவன், தன்னை அறிந்தவன், ஆன்மாவை அறிந்தவன். இந்த நிலைக்கு ஒவ்வொருவரும் வரணும். அதுக்காக தான் இந்த வகுப்பு, இந்த உரை. இப்ப நான் ஒரு 12 நிமிடத்துல உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஐயம் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கணும். இப்ப நான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாமே விளங்கிடாது. ஒரு மகான் சொல்லுவார், இப்ப மாடு மேயுது, புல்லு மேயுதுன்னு வச்சுங்க, அவசர அவசரமா மேயும். அது அப்பவே அது உடல்ல அது உள்வாங்கிடாது அந்த சத்துக்களை எல்லாம். ஒரு நிழல்ல போய் படுத்து அப்படியே அசை போடும். அப்பதான் அந்த உணவுல உள்ள சத்து உள்வாங்கும். அதுபோல அதுக்காகத்தான் நீங்க குறிப்பு எழுதிக்கிறீங்க. இப்போ சிலர் குறிப்பு எழுதுறீங்க, சிலர் மனதிலேயே வைத்துக்கிறீங்க. நீங்க தொடர்ந்து வீட்டுக்கு போயிட்டு ஓய்வு நேரத்துல சிந்திக்கணும், சொன்னதெல்லாம் சரிதானான்னு. உங்களுக்கு ஏதாவது விளங்கலைன்னா அலைபேசியில என்னோட தொடர்பு கொள்ளணும். என்னுடைய அலைபேசி எண் உங்களுக்கு தெரியும், 7010955300. மீண்டும் சொல்லுகிறேன், 7010955300. 7010955300. நீங்க கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, இப்போ இந்த கருமையம் பற்றி ஏன் சிந்திக்கிறோம், கருமையம்னா என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க இதுவரையில 3 நிலை அகத்தாய்வு பயிற்சிகளை கற்றிருக்கிறீங்க, பயிற்சி செஞ்சிருக்கிறீங்க, சிந்திச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு உண்மை முழுமையாக தெரியும். இந்த உடலுங்கிறது என்ன? உடலுங்கிறது இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் நொறுங்கி துகள்களாகி, விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி முறையாக கூடி உடலாகி. உடல்னா ஜீவன்களின் உடல். அதை உயிர் உடல்னு சொல்லலாம், உயிரினம்னு சொல்லலாம், அதை மனம்னு சொல்லலாம். ஆனா உடல்னாலே உயிர் உடல், உயிர் உடல்னாலே மனம் இருக்கும், உணர்வு இருக்கும். இதைத்தான் பிரம்மஞான கவியில மகரிஷி சொல்றாங்க. பாருங்க, அந்த கவியை இப்ப சொல்றேன், உங்களுக்கு புரியும், நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வெண்ணாம், நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை,
மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். அடுத்தது பாருங்க, முறையாய் அக்காந்த அலை மனமாம். மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். இந்த ஐம்பூதங்களும் தி 5 எலிமெண்ட்ஸ், சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், ஐந்தும் முறையாக கூடினால், அதான் உயிரின தன்மாற்றத்துல உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் எப்படி உயிரினம் வந்ததுன்னு, சடப்பொருள் எப்படி உயிர் பொருளாக மாறியதுன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அப்ப அதுதான் என்னதுங்க? உடல், அதுதான் உயிர், அதுதான் மனம். ஓ, அதான் சீவன். மனிதன் மனிதனிலே வந்து முடிந்து விட்டது. அதனால இயற்கை என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலரே மனிதன். இல்லைங்களா? இதுதான் பிரம்ம ஞானம். மெய்ப்பொருள் முதல் மனிதன் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை தெளிவாக அறிந்த அறிவே மெய்ஞானம். அதுவே இயற்கை தத்துவம், அதுவே பிரம்ம ஞானம். இப்ப இந்த பிரம்ம ஞானத்துல இப்ப நம்ம அப்ப இது வந்து உடல், உயிர், மனம் இருக்கு இல்லையா? அதைத்தான் அவர் சொல்றார் மகரிஷி. அந்த உடலுக்கு மூலப்பொருள்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் வித்து குழம்பு. இப்ப உடல் ஐம்பூதங்களால் ஆனது உங்களுக்கு தெரியும். ஐம்பூதங்கள் ஆகி அது அந்த ஐம்பூதங்கள் என்னெல்லாம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணுன்னு சொல்றோம். அதுல அந்த நிலம் இருக்கு பாருங்க, அந்த நிலம்தான் நீரோடும் வெப்பத்தோடும் காற்றோடும் இணைந்து இயங்கி அது 7 பொருட்களாக மாறுகிறது. அதான் சீரணம்னு சொல்றோம். எப்படி? ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்து குழம்பு. சரியா போச்சா? அப்போ அந்த உணவு ஜீரணமாகும் போது அது ஜீரணிக்கிற சக்தி என்னது? இங்க இருக்கிற ஜீவகாந்தம், அதான் உயிர். இப்ப உடல்ல உயிர் இல்ல, செத்து போயிட்டான், சடப்பொருள். அங்க ஜீவகாந்தம் இருக்குமா? அப்ப உணவு ஜீரணம் ஆகுமா? ஆகாது. அப்ப இந்த ஜீவகாந்தத்தை, அத முதல் இந்த ஜீவகாந்தம் தான் உணவை சீரணிக்க வைக்குது, 7 தாதுக்களாக மாற்றுகிறது. அதுல 7வது தாது தான் வித்து குழம்பு. இந்த வித்து குழம்பு தான் உயிர் துகள்களை பிடித்து வைத்துக் கொள்ளுகிறது. இதை நீங்க பார்த்தோம், காயகல்ப பேச்சிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அல்லவா? அது எப்படி? இந்த உணவு ஜீரணமாகும் போதே விண் துகள்கள் உணவிலிருந்து பிரிகிறது, மூச்சு காற்றிலிருந்து பிரிகிறது, அப்புறம் வெளியிலிருந்து வருது. எங்க? அனைத்து கோள்களிலும், சூரியன், இந்த நில உலகம், மற்ற அனைத்து கோள்களுடைய மையப்பகுதியிலேயும் அணுச்சிதைவு ஏற்பட்டு அங்கிருந்து தூக்கி வீசப்படுகிற மின் அணுக்கள் நம் உடலுக்குள், உடல் செல்களுக்குள், அந்த சிற்றறைன்னு சொல்றோம்ல, உயிரணு, அதுக்குள்ள நுழையும் போது அந்த வித்து குழம்பு பிடிச்சு வச்சுக்குது. அந்த வித்துக்குள்ள தான் டிவைன். எப்படின்னு, இப்போ மொபைல் போன் சார்ஜ் போடுறப்போ இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ அங்க இருக்கிற கெமிக்கல் வேதிப்பொருள் தானே பிடிச்சி வாங்கி வச்சுக்குது, சார்ஜ் வாங்கி வச்சுக்கிறது, எலக்ட்ரிக்கல் சார்ஜ. அதே மாதிரி இந்த சீவகாந்தத்தை, இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மொபைல்ல இருக்கிறது, இது பயோ எனர்ஜி, மேக்னட்டிசம். அது எலக்ட்ரோ மேக்னட்டிசம், இது பயோ மேக்னட்டிசம். ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த ஜீவகாந்தத்தை என்ன பண்ணுது? அந்த அந்த எலக்ட்ரான் வேறு, எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வேறு, அல்ல ரெண்டையும், these two cannot be separated. எப்படி நெருப்பையும் ஒளியையும் பிரிக்க முடியாதோ அது போல இதை பிரிக்க முடியாது. அப்ப அதை பிடிச்சு வச்சுக்குது இல்லையா? அந்த துகள்கள் தான் நம்ம உடம்புல, அது கோடான கோடி துகள்கள். அது வருது, போய் இயங்குது, கரையுது, கரையாமலே உடலை விட்டு வெளியில போகுது, அப்புறம் திரும்ப வருது. இப்படி நம்ம உடலுக்குள் வந்து போய் கொண்டு இருக்கிறது. அதே போல வித்து குழம்பும் கரையுது, எல்லாம் தோன்றும், அதுவும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஒரு நாள் வித்து குழம்பு சுத்தமா கரைஞ்சு போயிடும். அது என்னைக்கு? அதுதான் மரணம். உடம்புல வித்து குழம்பு வயோதிகத்தினால வித்து குழம்பு வறண்டு போகுது பாருங்க, அது மாதிரி. அப்ப இந்த வித்து குழம்பு நம்ம உடம்புல இருக்கு,
இதைத்தான் பரு உடல், அதாவது உடலுக்கு மூலப்பொருள்னு சொல்றோம். அது இந்த வித்து குழம்பு எங்க இருக்குது? நம்ம உடல் செல்கள் முழுவதும் இருக்கு. அதை இப்ப விஞ்ஞானம் பாருங்களேன், ஒவ்வொரு உயிரணு சிற்றறை இருக்கு இல்லைங்களா, செல்ஸ் மையப்பகுதியிலையும் இருக்குது, அதை சூழ்ந்தும் இருக்குது, ரெண்டுக்கு இடையிலையும் இருக்கு. அது மையப்பகுதியில இருந்தா நியூக்ளியோ பிளாசம்னு சொன்னோம். அந்த விண்ணை சுற்றி இருந்தா கோட்டிங் அவுட்டர் லேயர், அதுக்குதான் எக்டோபிளாசம். அப்ப ரெண்டுக்கு மத்தியில இருந்தா சைட்டோபிளாசம். இதுதாங்க வித்து குழம்பு. இப்ப சொல்லுங்க, நம்ம உடம்புல வித்து குழம்பு இல்லாத இடம் இருக்கா? இல்ல, இந்த வித்து குழம்பு இருக்கு ஒண்ணு. அப்போ அடுத்தால என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ விண், அதுவும் துகள்கள், செல்கள் கோடான கோடி செல்கள், அது எண்ணவே முடியாது. அது தோன்றிக்கிட்டு இருக்குது, மறைஞ்சிக்கிட்டு இருக்குது, தோன்றிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு உத்தேசமா கணக்கு சொல்றாங்க, உடம்புல இத்தனை கோடி செல்கள் இருக்குதுன்னு. அதே மாதிரி விண் எலக்ட்ரான் வந்து போயிட்டே இருக்குது, புரியுதுங்களா? அப்ப எத்தனை கோடி எலக்ட்ரான் இருக்கு நம்ம உடம்புல, உயிர் துகள்கள், அதுவும் தெரியாது. இப்ப இது ஒரு தொகுப்பாக சுழண்டு ஓடுது, அதான் ஆஸ்ட்ரல் பாடின்னு. அப்ப அந்த அது சுழலும் போது அதுல இருந்து என்ன வரும்னு கண்டுபிடிச்சா காந்த துகள்கள். ஏன்? விண் துகள்கள் என்பது என்ன? காந்த துகள்களின் தொகுப்பு. அது ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம். லட்டு என்பது என்ன? பூந்தியின் தொகுப்பு, அவ்வளவுதான். பூந்தி உருண்டை, லட்டு உருண்டை. லட்டு பெரிய உருண்டை, பூந்தி சின்ன உருண்டை. பல கோடி பூந்தி உருண்டைய உருட்டி பிடிச்சிங்கன்னா லட்டு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளுங்க. அது விஞ்ஞான காலத்துல பிரம்ம ஞானம் பெறுவது இதெல்லாம் ரொம்ப எளிது, ரொம்ப ரொம்ப எளிது. ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி ஆன்மீக அறிவுக்கு விஞ்ஞான அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். விஞ்ஞான அறிவு இல்லாதவனால ஆன்மாவை அறியவே முடியாது, சரிங்களா? அதனாலதான் விஞ்ஞானம் இல்லாத ஆன்மீகம் குருடுன்னு சொன்னோம். ஆன்மீகம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டி. அந்த விஞ்ஞான முன்னேற்றங்கள், அந்த பொருள் வளமெல்லாம் மக்களுக்கு போய் சேராது, எல்லாருக்கும் போய் சேராது. கொஞ்சம் பேர் தான் அள்ளி வச்சுக்குவான். அதானே இப்ப பிரச்சனையா இருக்குது இப்போ. அதனால இப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சுல, அந்த உடல்ல பருவுடல் இருக்கு, நுண்ணுடல் இருக்கு. அப்ப அதுல இருந்து எப்படி நெருப்புல இருந்து ஒளியை பிரிக்க முடியுமா? உங்களுக்கு தெரியும், அங்க இருந்து காந்த துகள்கள் வருது, அது வெளியில வந்த உடனே அது அழுத்தம், ஒளி, சுவை, வாசனைங்கிற விளைவை கொடுத்து சுத்த வழியாக மாறுவதில்லை. அது கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஆனால் அது வரையில சுத்திக்கிட்டே இருக்குது. எதை சுத்துது? விண்ணை சுத்திக்கிட்டே இருக்கு. நெருப்புல இருந்து ஒளி வருது, ஒளி உடனே இது மறைஞ்சிருதா, இருளா மாறிடுதா? இல்ல, அது இருளா மாறிக்கிட்டே இருக்குது, ஆனா வந்துகிட்டே இருக்குது. எப்படி ஆத்துல தண்ணி வந்துகிட்டே இருக்குது, ஆனா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. நிலையா இல்ல, வந்தது போயிடுச்சு, வந்துகிட்டே இருக்குது, புரியுது? அது மாதிரி ஒரு ஒளி, அதான் ஒளி உடல். அந்த ஒளி உடல் காந்த உடல்னு சொல்றோம், அந்த காசல் பாடி. அப்போ இந்த உயிர் உடலுக்கு பேர் என்னங்க? ஆஸ்ட்ரல் பாடி, நுண்ணுடல். ஒண்ணு பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல். இப்ப தெரிஞ்சு போச்சா? அப்ப நம்ம இது 3 உடல்களால் ஆனது. தூலம், சூக்குமம், காரணம்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அப்ப இதுல நீங்க பாருங்க, இப்ப இந்த காந்த களம் சொல்லிட்டு தானே இருக்கும். சுத்தவெளிக்கு தன்னிருக்க சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல். அந்த ஆழ்த்தல்னாலதான் விண் சுழலுது, விண்ணாலான இந்த அண்டங்கள் சுழலுது இல்லையா? விண் துகள்களாலான உடல் உயிரணுக்கள் சுழலுகின்றன. அப்போ அது சுழலும் பொழுது உயிர் துகள்களும் சேர்ந்துதானே துகளுது. அப்ப அதுக்கு ஒரு ஓட்டம் இருக்கு. அப்ப காந்த துகள்களுக்கும் ஓட்டம் இருக்கு,
இப்போ அந்த காந்த துகள்களை அந்த அந்த சுத்த வெளிக்கு ரெண்டு ஆற்றல் இருக்குன்னு பார்த்தோம். ஒண்ணு மைய நோக்கு விசை, ஒண்ணு மைய விலக்கு விசை இல்லையா? அப்ப அந்த மைய நோக்கு விசையினாலதான் அந்த எல்லா அணுக்கள் பொருட்கள் நெருங்குது இல்லைங்களா? இப்போ வித்து குழம்புல இருக்கக்கூடிய துகள்கள் நெருங்குது, அப்ப அது கட்டியா இருக்கும். வித்து குழம்பு திணிவு பெற்றது. அப்ப அதுக்கு மேல என்ன இருக்குதுங்க? விண். அப்ப விண் துகள்களும் நெருங்கும் அல்லவா? எங்க நெருங்கும்? மைய பகுதியில. அப்ப காந்தமும் திணிவு பெறும் அல்லவா? அப்ப இந்த உடலுக்கு மைய பகுதியில் ஜீவவித்து குழம்பும் உயிர் துகளும் காந்த சக்தியும் மையம் கொண்டு விடுகிறது, திணிவு பெற்று விடுகிறது. இந்த மையத்துக்கு பெயர்தான் கருமையம். கருனா எல்லாவற்றுக்கும் குறி பிரம்மம், இறைநிலை. அந்த இறைநிலைதான், கருப்பொருள் தான் வித்துக்குழம்பாகவும் உயர் துகளாகவும் காந்த துகள்களாகவும் இருக்கிறது. கருமையம் நான் புரிஞ்சு போச்சா? இப்போ இதுலதான் கரு. அந்த கருதான் அந்த வித்து குழம்புக்கு இன்னொரு பேரு கரு தானே. இந்த கருதான் நம்முடைய குழந்தைகளுக்கு உடலாக வருது. குழந்தைகளாக வருவது யாரு? கருதானே. கரு தொடராதானே நாம வந்திருக்கிறோம். நாம் பெற்றோருடைய கருத்தொடராதான் நம்ம வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இங்க அதே உடல் இங்க இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க இல்லையா? அப்பா அம்மாவுடைய உடல். இப்போ உயிர் எங்க இருந்து வந்தது? அங்க இருந்து தான் வருது. மனம் எங்க இருந்து வந்தது? அங்கதான் வந்தது. அந்த ஜீவகாந்த களத்துக்கு தான் மனம் பேர். அதுக்கு ஒரு அறிவு. புரியல? மனம் அறிவுன்றது ரெண்டும் வேறு வேறு அல்ல. அதான் அறிவின் தரம், குணம் எல்லாம் சொல்றோம். இப்ப நம்ம பெற்றோருடைய அறிவு தரம், அறிவாட்சி தரம் நமக்கு வந்திருக்குதா இல்லையா? வந்திருக்கு. தாயை போல பிள்ளை, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறப்பு எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இங்க நமக்குடைய தன்மைன்னு ஒண்ணு வருது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உருவம், தன்மைன்னு ரெண்டு இருக்கு. ஷேப் அண்ட் இமேஜ். தரம். இப்ப மனிதனுடைய தரம் எதை வச்சு பாக்குறீங்க? தரன அவனுடைய அறிவு தரம். மனிதனுடைய அறிவு தரம் என்ன? அறிவு நல்லது கெட்டது. அவனுக்கு அவன் எதுக்கு வாழ வந்திருக்கிறான்? நல்லதை செய்யணும். தீயதை செய்தால் துன்பம் வந்துவிடும். துன்பம் இல்லாமல் இன்புற்று வாழணும்னா அவனுக்கு ஒரு நல்லதை செய்கிற தரம் இருக்கணும். அதான் அந்த கருமையத்தினுடைய தரம். புரிஞ்சுட்டு இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்க எத்தனையோ புத்தகங்கள், மகரிஷி புத்தகங்கள் இருக்குது. அது எல்லா புத்தகங்களையும் படிச்சாலும் இந்த கருமையத்தை பற்றிய ஒரு ஆர்டிக்கல் இருக்கு பார்த்தீங்களா? தமிழ்லயும் இருக்கு, ஆங்கிலத்திலயும் இருக்குது. அது நம்ம அருட்பேராற்றலின் அன்பு குரல்ங்கிற நூல் இருக்கு இல்லைங்களா? அது உங்ககிட்ட எல்லாத்துமே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க வாங்கிக்கலாம். ஒவ்வொருவரும் வீட்டுக்கு ஒரு புக், ஒரு நூல் இருந்தா போதும். அருட்பேராற்றலின் அன்பு குரல். அதுல கருமையம் தமிழ்லயும் இருக்குது, ஆங்கிலத்திலும் இருக்குது. இத கொஞ்சம் படிச்சீங்கன்னா போதும். ஒன்றும் இல்லை. ரொம்ப அது ஒவ்வொரு முறை முதல்ல படிக்கும்போது கொஞ்சம் விளங்கும். அதே மாதிரி எனக்கு அப்படித்தான் முதல்ல புரிஞ்சு ஏதோ விளங்கிடுச்சுன்னு நினைச்சேன். அப்புறம் சிந்திக்கிறேன், இன்னும் ஏதோ விளங்காம இருக்குது. அப்படி பல முறை படிச்சேன். இப்படி பல முறை படிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு நாள் நானே சிந்திக்கிறேன். எல்லாம் எனக்கு தெளிவாக விளங்கி விட்டது. அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய வேலையே இல்லை. புரியுதுங்களா? அது மகரிஷி நூல்களை படித்து தெரிந்து கொள்வது டியூஷன். நாம சுயமா சிந்திக்கும் போது இறைவனே நமக்கு சொல்வான். அதான் இன்ட்யூஷன். அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் படிக்க வேண்டியது இல்லை. இப்ப நான் ஏதாவது புத்தகங்கள் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஏற்கனவே படிச்சது, நான் புரிஞ்சு சிந்திச்சுக்கிட்டது புத்தகத்துல எடுத்து பார்த்தா அதுதான் இருக்குது. இதுதான் நமக்கு ஏற்கனவே மகரிஷி சொன்னதுதான். அதை நான் புரிந்து கொண்டதுதான் எங்கே இருக்கிறது. அதான் இன்ட்யூஷன். முந்தா நாள்
3ஆம் தேதி கூட உள்ளுணர்வு கல்விங்கிற தலைப்புல உரையாற்றி இருக்கிறேன். ஜூம்ல உங்களுக்கு கூட அனுப்பிச்சிருக்கேன். பஹ்ரைன்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். அந்த இதுல போட்டு விட்டுருக்கேன். அது கூட நீங்க பார்க்கலாம். ஆக அன்பர்களே, இப்போ உங்களுக்கு கருமையம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டுல. சரி, இப்போ இந்த கருமையம் இதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்? அங்க இருக்கக்கூடிய தரம் இருக்கு இல்லையா, அறிவாட்சி தரம், அதுக்கு தகுந்தாற்பதான் நம்முடைய எண்ணங்கள். எண்ணமும் செயலும் தான் வாழ்க்கை. இப்ப அதுல கருமையத்துல என்ன சொல்றோம்னா, நம்முடைய நாம் எண்ணிய எண்ணம், செய்த செயல், அவருடைய அனுபவங்கள், விளைவு எல்லாம் நம்முடைய கருமையத்துலதான் பதிஞ்சிருக்குது. அது நமக்கு பிரதிபலிக்குது. அதான் எண்ணமா இருக்குது. அப்போ நம்ம இப்ப மாதிரி சொல்ற எண்ணம் ஆராய்தல் ஒண்ணு பண்றீங்க. அப்ப அதுல சொல்றாரு மகரிஷி, எப்படி உங்களுடைய எண்ணம்னா என்னன்னு சொல்றாரு. நம்முடைய புலன் அனுபவம் இருக்குது அல்லவா, இந்த புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம் தொட்டு சுவைத்து. அந்த புலன் இயக்கத்துல நாம் பெற்ற அனுபவம், அது எல்லாமே நம்முடைய இந்த புலன்கள் மூலமா தானே காந்தம் வெளியேறுது. அப்போ அது அங்கேயே ஒரு பதிவை ஏற்படுத்துது. பெற்ற அனுபவங்கள் புலன்கள்ல பதிவு. அந்த புலன்களுக்கு எங்க இருந்து வந்தது இந்த காந்தம்? ஜீவகாந்த மையம், கருமையத்துல மூலாதாரம்னு சொல்றோம். அதான் கருமையம், அது மூலாதாரம். இந்த மேல ஒரு மையம் இருக்கு, அதான் துரியம், மூளை. துரியம்னாலே மேல் மூளைன்னு அர்த்தம்ங்க, எதுவுமே வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. அது சுழலும் பொழுது இந்த தேவை, பழக்கம், சூழ்நிலை காரணமாக அங்க இருக்கிற பதிவு, கருமையத்துல இருக்கிற பதிவு அப்படியே மூளையில வந்து மோதும் போது அது எண்ணமா வந்து. அப்ப அது எப்படி கருமையத்துக்கு அந்த பதிவு போச்சு? புலன்கள் மூலம் பெற்ற அனுபவம் அப்பவும் மூளையில தான் வந்து மோதுது. மோதி அங்க ஒரு அழுத்த பதிவு, அது அங்கிருந்து ஜீவகாந்த களத்துல பரவுது. அப்ப ஜீவகாந்த களத்துல பரவுன அந்த பதிவு சிவகாந்த மையத்திலே சுருக்கி இறுக்கி இருப்பாக வைக்கப்படுகிறது. இதுதான் பதிவுன்றோம். இதைத்தான் உள்ளம்னு சொல்றோம். இந்த பதிவு உள்ளம் சொல்றோம் இல்லவா? உள்ளம்னா அதோட தரம். அந்த அப்போ அந்த தரம் தான் அந்த தேவை, பழக்கம், சூழ்நிலை காரணமாக விழித்திருக்கும் போது எண்ணமா வருது. அப்பதான் நம்ம பார்க்கிறோம், ஓ அந்த எண்ணம் அது வரும்போது நாம செய்த செயலும் நினைவுக்கு வரும், அதுல பெற்ற அனுபவமும் சேர்க்கும். இன்பமா துன்பமா, ஓ அப்ப எனக்கு துன்பம் வந்திருக்கிறது, அப்படியானால் இந்த செயலை நான் செய்ய மாட்டேன், இந்த செயலை செய்யாதிருப்பதற்கு நான் எண்ணம் கொள்ள மாட்டேன். எண்ணம் தானே எச்செயலுக்கு மூலம். இதான் எண்ணம் ஆராய்தல். இதனாலதான் மகரிஷி எண்ணம் ஆராய்தல் எல்லாருமே தெரியும். எண்ணமே வாழ்க்கை, எண்ணிட இனிதே பயக்கும், எண்ணி துணிய கருமம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணம்ங்கிறதாங்க மன இயக்கம். இந்த மன இயக்கத்துல தானே நமக்கு வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ வருது. அப்போ இந்த கருமையத்தை பற்றிய ஒரு அறிவு இருந்தாதான் நாம் நல்லதை எண்ணுவோம், நல்லதை செய்வோம். அதுக்கு அப்ப நல்லதை செஞ்சா என்ன விளைவு வரும்? இயற்கையில வரக்கூடிய துன்பங்கள், முன் செயலால வந்த துன்பங்கள், நம்முடைய காரணத்தினாலேயோ அல்லது இயற்கையின் காரணத்தினாலேயோ நாம் செய்த செயலுக்கு விளைவாக துன்பம் வருகிறது அல்லவா, அந்த துன்பத்தை போக்கும். அதான் நல்லது. அப்ப எது நல்லதுன்னா, துன்பம் போக்குவது நல்லது, துன்பம் தராதது நல்லது. புரியுதுங்களா? அப்ப துன்பம் போக்கிடும், துன்பம் தராது. அப்ப வாழ்க்கையில துன்பம் இருக்குமா? துன்பம் வரும், வந்தது போயிடும். நம்முடைய இன்னொரு செயலால துன்பம் வராமலும் பார்த்து கொள்ளுகிறோம். அப்போ எப்படி வாழ்வோங்க? துன்பம் வந்தது போயிடும். அப்ப இருக்கிறது என்ன? இன்பம். என்னாலும் இன்பமே. இதான் நீடித்த இன்பம், நிலைத்த இன்பம். இதான் பேரின்பம், இதான் ஆனந்தம். துன்பம் இல்லாத வாழ்க்கை தானேங்க. இப்போ
பாருங்களேன், துன்பம் எப்படி வருது? ரொம்ப சிம்பிள். நோய். நம்ம அதிகமா இந்த உலக நம்ம ஜீவகாந்தத்தை அளவு முறை மீறி செலவு பண்ணிட்டோம். அது அணு அடுக்க சீர்குலைத்து விட்டது அல்லது இருப்பு குறைந்து விட்டது. அப்பதானே நோய் வருது. அப்ப எந்த ஒரு செயல் அணு அடுக்கை சீர்குலைக்குமோ, எந்த ஒரு செயல் ஜீவகாந்தத்தின் இருப்பை அழித்து விடுமோ, அது தீய செயல். இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பவுமே எப்படி ரொம்ப கவனமா இருப்போம். இதைத்தான் மகரிஷி சொல்லியிருக்காங்க, 5 செயல்களில் மனிதன் அளவு முறை காப்பான். அவ்வளவுதான். அந்த 5 செயல்கள் அதான் உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல். புரியுதுங்களா? அப்ப கருமையத்தை எது களங்கப்படுத்துகிறதுன்னு சொல்றாரு. எப்ப இந்த 5 அளவு முறை மீறுகிறானோ, அல்லது அலட்சியம் செய்தல், மிகையாக அனுபவித்தல், முரணாக அனுபவித்தல் சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப உடல் செல்கள், புலன்கள், உறுப்புகள் எல்லாம் கெட்டு போயிடும். இவை அனைத்தும் கருமையத்தில் பதிவாகிவிடும். அந்த கருமையத்துல பதிவாகிறதா நம்ம குழந்தைகளுக்கு வருது. நாம நம்ம உடம்ப கெடுத்துட்டோம்ல, இதே பழக்கம் தான் பிள்ளைகளுக்கு வருது. இப்ப நம்ம முன்வினை, இது நமக்கு தன்வினை, குழந்தைகளுக்கு முன்வினை. அப்ப நம்முடைய பிராரப்த கர்மம் நம்முடைய குழந்தைகளுக்கு சஞ்சித கர்மம். புரிஞ்சுதுங்களா? இப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிள். அப்ப இதே மாதிரி இப்ப இவனுக்கு அப்புறம் துன்பம்ங்கிறது எப்படி வருதுன்னு பாருங்க. இது மகரிஷி சொல்றாரு. ஒண்ணு உடல் துன்பம். ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. உடல் துன்பம், மன துன்பம், வேற ஒன்றேதான். ஒண்ணு நம்முடைய இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், அளவு முறை மீறுகிறோம். சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், கரு அமைப்பு காரணமாக இங்க ரசாயன குழப்பம் வருது. புரியுதுங்களா? அணு அடுக்கு சீர்குலையும். ஒண்ணு அது புற தாக்குதல்னால. புரியுதுங்களா? நம்ம இந்த புலன்கள் வழியா செலவாகுது பாருங்க. இப்ப ஒரு மோட்டார் வாகனத்தினுடைய முகப்பில் விளக்க பாக்குறோம். இந்த கண் வழியா படு வேகத்துல வெளியேறுது ஜீவகாந்தம். அப்ப அங்க அணு அடுக்கெல்லாம் சிதைக்குது இல்லையா? அப்பதானே வலிக்குது கண்ணு. அப்புறம் அது பார்வை திறன் குறைஞ்சு போயிடுது இல்ல. புரியுதுங்களா? அதே மாதிரி பிறருடைய செயல், இயற்கையின் செயல், இது காரணமாக நமக்கு அணு அடுக்கு சீர்குலையும், ரசாயன குழப்பங்களும் வரும். அந்த ரசாயன குழப்பம் தான் நோய், வலி. அதனால உடம்புல எப்போ வலி இருந்தாலும் இப்ப நம்ம எளிதா கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம், ரத்தத்தை பரிசோதிக்கலாம் அல்லது தசை பரிசோதனை பண்றோம். என்ன பாக்குறோம்? மனித உடம்புல என்னென்ன ரசாயனங்கள் இருக்கணும், என்ன தரத்தில் இருக்கணும், என்ன அளவில் இருக்கணும்னு ஒரு நியதி இருக்கு. அதெல்லாம் சரியா இருந்ததுன்னா அது உடல் நலம். அவனுக்கு எங்கேயுமே வலிக்காது. வேற அணு அடுக்கு சீர்குலைவுனால வந்திருக்கலாம் வலி. புரியுதுங்களா? இதனுடைய தீய வினைகள்னால மன இயக்கம், அதனால உடல் ரசாயன குழப்பம் வந்துருச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறோம். அப்ப இருக்கக்கூடாத சத்துக்கள் இருக்குது, டாக்ஸின்ஸ். இருக்க வேண்டியது இல்லை. இருக்க வேண்டியது இருந்தா இல்லாம போனாலும் நோய். இருக்கக்கூடாத ரசாயனம். ஏன் அந்த ரசாயனம் இருக்குது? இந்த ஜீரண சக்தி குறைஞ்சு போச்சு. அப்ப கழிவுகள் வெளியேறல. அப்ப கழிவுகள் எங்க தேங்கும்? ரத்தத்துல தேங்கும், செல்கள்ல இருக்கும். இதான் கண்டுபிடிக்கிறோம் நோயின்னு. புரியுதுல? அப்போ கழிவுகள் ஒண்ணு தேங்கி போயிடுது, இன்னொன்னு சத்து பொருள் இல்லை. சத்து பொருள் இல்லைன்னா சீவகாந்த உற்பத்தி குறைஞ்சிரும், உயிர் துகள்களை பிடிச்சு வைக்காது இல்லையா? அப்ப ஜீவகாந்த இருப்பு குறையும், அது நோய் வருது. அப்ப ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அப்ப இந்த உண்மை தெரிஞ்சிட்டோம்னா
இப்ப நம்ம நோயற்று வாழ முடியுமா? முடியாதா? இதான் கருமையத்துல அறிவு. நமக்கு துன்பம் இல்லாமல் வாழும் அறிவு. இப்ப நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இதை வச்சுக்கிட்டு நீங்க புத்தகத்தை படிங்க, அப்பதான் புரியும். இப்ப நம்ம கல்விக்கூடத்துல ஆசிரியர் பாடம் நடத்துறாரு, அவரு நமக்கு விளங்குற மாதிரி குறிப்புகள் கொடுத்து விளக்குவாரு. நாம தான் டெக்ஸ்ட் புக்கை படிக்கணும், அப்பதான் புரியும். நீங்க டெக்ஸ்ட் புக் எடுத்து படிங்க. கருமையம் எப்பெல்லாம் கலங்கப்படுகிறதுன்னு ஒரு 5 காரணங்கள் சொல்லி இருக்கிறார் மகரிஷி. இது அப்பதான் புரியும். இப்ப நான் ஒரு காரணம் சொல்லியிருக்கேன், உணவு. அடுத்தது பாருங்க, மகரிஷி சொல்றாரு, நிறைவு பெறாத ஆசைகள், மன துன்பம், பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4ம் போதும் என்ற மன நிறைவு இல்லாமல் இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்ற மனநிலையில் யாழ் வாழுகிறானோ அவன் மன துன்பத்தில் வாழுகிறான். தானே சொல்றாரு, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4லே புகுந்தழிந்து மனித மனம் புண்ணாய் வருந்துகிற, இதான் மன துன்பம்ங்க. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. உடல் துன்பம்னா உடம்புல வலிக்குது, சரி. மன துன்பம்னா மனசுக்கு வலிக்குது, அதான் கவலை, அதான் ஆசை, நிறைவு பெறாத ஆசை. நம்ம நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டம் கருமையத்தை களங்கப்படுத்தும் சொல்லியிருக்காரா? நிறைவு பெறாத ஆசைகள் கூட்டம் நெஞ்ச மனம், பொய் பேசுறது, பிறரை வருத்துறது, பொறாமப்படுறது, வஞ்சம், பொறாமை, வஞ்சம், இந்த குணங்களோட வாழ்றது, இதெல்லாம் துன்பம். அதான் இதுல சொல்றாரு. இப்ப நான் சொல்றது நல்லா புரிஞ்சிச்சு உங்களுக்கு. பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4லே புகுந்து அழிந்து மனித மனம் புண்ணாய் வருந்துகிறது. அப்படி வருந்துவதுமால அப்ப இந்த ஆசைகளோடு வாழ்றீங்கல்ல, அந்த ஆசை பதிவுகள் அது எங்க பதிஞ்சிருக்குது? கருமையத்துல. இதுதான் கருமையத்துக்கு களங்கம். இதான் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம்னு சொன்னாங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு மெய்ஞானிகள் சொன்னதெல்லாம் இதுதான். பேராசை பெருநஷ்டம். ஆசைங்கிறது தேவை, விருப்பம். ஒரு தேவை நிறைவு செஞ்ச பிறகும் இன்னும் வேணும் நீ ஆசைப்படுறீங்களே, அதான் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுவது பேராசை. தேவையில் நிறைவு பெற்ற பிறகும் தானே பேராசை. அப்புறம் இன்னொருத்தருகிட்ட இருக்குது, இவங்க எல்லாம் பஹ்ரைன்ல போய் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஒரு ஆசை. இங்க நீ யாரு எங்க வேணாலும் தொழில் செய்யலாம், நீ என்ன சம்பாதிக்கிறியோ அதான் அவனும் அங்க சம்பாதிக்கிறான். அவன் அங்க போய் சம்பாதிக்கிறானே, அவன மாதிரி நான் சம்பாதிக்கணும். ஏன் அதே மாதிரி உங்க சம்பாதிக்க முடியாது? அவனுக்கு அரசாங்கம் அதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல. அது இந்த அரசாங்கத்தினுடைய தவறு. தற்சார்பு பொருளாதாரம்னு இதை இப்பதானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு நல்ல திறமையான நேர்மையான ஆட்சி நிர்வாகம் இருந்தா நீங்க பொருள் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு பஹ்ரைன்ல போய் கிடைப்பீங்களா? போவீங்க, சுற்றுலா வேணா போவீங்க, வெக்கேஷன் டைம்ல, விடுமுறை காலத்துல குடும்பத்தோட உலகம் முழுதும் சுத்தலாம். இதாங்க உண்மை. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டோம். சரியா? இப்போ கடுமையத்தை எது கலங்கப்படுத்துதுன்னு புரிஞ்சிட்டோமா? அதே மாதிரி நீங்க உண்மையில அன்பு இருந்தா, கருமையத்தை தன்னை பற்றிய அறிவு இருந்தா, அனைவரும் நான் தானே. அப்ப பொறாமை, வஞ்சம், இந்த போன்ற குணங்கள் வருமா? பிறர் வருந்தத்தக்க செயல்களை செய்வானா? பிறருடைய சாபத்தை பெறுவானா? இதான் கர்ஸ். நிறைவு பெறாத ஆசை, பாவ பதிவுகள், இதான் கருமையத்தை கலங்கப்படுத்துது. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். தீயவினை பதிவுகள், அதான் உணவு, உழைப்பு, உறக்கம், இதுக்கு நமக்கே செய்யற பாவம். அதனால நோய் வருது. நோய் வந்த போது சொல்றான், நான் ஒரு பாவமும் செய்யலையே. 5 அளவு முறை மீறுவது பாவம்னு உனக்கு தெரியல. புரிஞ்சுதா? எதான் மகிழ்ச்சி சொல்றாரு? பொறாமை, பொறுக்க முடியாமை, வஞ்சம், பிறரை வருத்தி அவங்களுடைய, இப்ப நம்மள ஒருத்தர் வருத்த பண்ணா இப்ப நாம வருந்துவோமா இல்லையா? இந்த வருத்த அலைதான் சாபம்.
அந்த சாபம் தான் ஜீவகாந்த களத்தை களங்கப்படுத்தி விடும். அதுக்கு மாதிரி சொல்லுவாங்க, மோட்டார் வாகனத்துல எரிபொருள் இருக்குது, அது பெட்ரோல்னு வச்சுக்கங்களேன், அதுல போய் மண்ணெண்ணெய கலந்தா அந்த இன்ஜின் பழுதாயிடும் இல்ல, அது தெரியுது இல்ல. அதே மாதிரி இங்க கலந்து வச்சிருக்கீங்க ஜீவகாந்தத்தை, காந்த சக்திய, தரம் கெட்டு போச்சு. அது தரம் கெடுறதுக்கு இன்னொன்னு இது புரிஞ்சது இல்ல, இந்த 6 தீய குணங்கள். அதனாலதான் மனதில் களங்கம், உடலில் நோய், உள்ளத்தில் களங்கம். அந்த உள்ளத்தில் இருக்க களங்கங்கள் தான் அந்த 6 தீய குணங்கள். அதுதான் பொறாமை, வஞ்சம். அதான் பிறருக்கு துன்பம் தர்றான். அப்போ பிறருடைய வேதனையை வாங்குறான். சாபத்துல நோய் வருமா வராதா? அது போல நம்ம பிறர் வளம் பறிக்கிறான் இல்லைங்களா, பிறர் வளம் பறித்து உண்டு வாழுதான் மனிதன். உண்மையில கருமையை பற்றிய அறிவு இருந்தா, ஆன்மா பற்றிய அறிவு இருந்தா, அவன் உள்ளத்துல அன்பு இருக்குமில்ல, அன்பு இருக்கிறவன் பறிப்பானா சொல்லுங்க? பிறர் வளம் பறிக்க மாட்டான். விலங்குதான் பறிக்கும். விலங்குக்கு வேற வழி இல்லை, அதுக்கு பொருள் உற்பத்தி பண்ண தெரியாது, அது பறிச்சுதான் வாழும். மனிதனும் விலங்காட்டம் வாழ்றான். எனக்கு 6வது அறிவு இல்ல, தன்னை அறியல, தொழில் அறிவு இல்ல, ஆன்மீக அறிவும் இல்லை. அதனாலதான் இப்போ துன்பப்படுறேன். இப்ப புரிஞ்சு போச்சா? இப்ப கருமையத்தை எதெல்லாம் களங்கப்படுத்துதுன்னு பாத்துட்டோமா? அதைத்தான் மதுரை சொல்றாரு, அந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலம்ப 4ம். அதே மாதிரி பிறருக்கு துன்பத்தை கொடுத்து சாபத்தை வாங்குவது, இந்த பொறாமை, பொய் பேசுவது, பொறாமை, வஞ்சம் போன்ற குணங்களோட வாழ்றது, 5 அளவு முறை மீறது, பிறர் வளம் படித்து வாழ்றது, இதெல்லாம் கருமையத்தை களங்கப்படுத்தி விடும். சரி, அப்படின்னா இப்போ நீங்க பிரம்ம ஞானி ஆயிட்டீங்க, அன்பு மலர்ந்துடுச்சு, வாழ்க்கையை விளங்கி கொண்டீர்கள். இப்ப நீங்க எப்படி வாழ்வீங்க? அந்த வாழ்க்கை முறையில உங்க ஆன்மா தூய்மை அடைஞ்சிடும். இந்த கருமையத்துக்கு பேர் தான் ஆன்மா. களங்கங்கள், வினையை வினையால் மாற்றணும். அதான் என்ன சொல்றார் மகரிஷி பாருங்க, தாய் தந்தை குரு ஆட்சி தலைவர் தெய்வம் அரசு எல்லாத்தையும் மதித்து வாழுதல், இது முதல்ல உன்னுடைய இதான் நல்ல செயல். உன் கருமையத்தை தூய்மைப்படுத்தும். இது ஐங்குறவர் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. தாய் தந்தை குரு ஆட்சி தலைவர், ஆனா அரசு, அரசை மதித்து வாழணும். அதே போல ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 அறநெறிகளை பின்பற்றி வாழ்தல். ஒழுக்கம்னா தனக்கும் பிறருக்கும் துன்பம் தர மாட்ட, சமுதாய நலனை முன்வைத்து கடமை உணர்வோடு பொருள் ஈட்டி பிறர் புது பொருளையோ அறிவையோ பிறருக்கு கொடுத்து பிறர் துன்பம் போக்கி வாழ்வதுதான் ஒழுக்கம், கடமை, ஈகை. அதான் அறம் செய்ய விரும்பு, அறத்தான் வருவதே இன்பம், இல்லைங்களா? அப்போ இதுதான் நல்ல செயல். அப்ப இந்த நல்ல செயல் முன்னே இருந்த தீய செயலுக்கு இப்ப நல்ல செயல் மேல்பதிவாக அமைந்து அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்திடும். அதெல்லாம் புரிஞ்சு போச்சுல்ல? அதே மாதிரி நீங்க இந்த பிரம்ம ஞானிகள், தன்னை அறிந்தவன் எப்பவுமே அந்த உயிரையும் தெய்வத்தையும் மறவாது இருப்பான். அதான் சொல்றாங்க, மனம் அகத்தவம், அந்த உயிர் மேல மனம் வைத்து உயிரையும் தெய்வ நிலையையும் மறவாது வாழ்வான், இது சொல்றார். அப்படி வாழ்ந்தாதான் அவன் அறிவு விழிப்பு நிலையிலேயே இருக்கும். அப்பதான் நல்லதே செய்வான். உயிர் அறிவு, தெய்வ அறிவு அப்படின்னு சொல்றார். இதே போல இப்போ ரத்தம், வெப்பம், காற்று, உயிரெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது நம்முடைய செயல் அல்லது இயற்கை காரணமாக இது அதுல ஒரு குழப்பம் வரும், எல்லாருக்கும் வரும். அப்ப அதுக்காக தான் எல்லாருக்குமே உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அனுபவம், ரத்தம், காற்று, உயிர், சிவகாந்தம் இவை தடையில்லாமல் ஓடணும்னா அது ஏதோ ஒரு காலையில கொஞ்ச நேரம் ஒரு எளிய உடல் பயிற்சி செய்து வந்தாலே கருமையம் தூய்மை பெற்றுவிடும்.
ஏன்னா நம்ம அங்க இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாம் இது நீங்கிடும் அல்லவா, பாவப்பதிவே நீங்கும் அல்லவா. அப்பதான் சொல்லுவோம், உடல் பயிற்சி பாவப்பதிவை நீக்கும். இந்த பாவப்பதிவு கருமையத்துல இருக்குது இல்ல, கருமையத்துல இருக்குது, உடல் செல்கள்ல இருக்கு இல்லையா, புலன்கள்ல இருக்கு, மூளை செல்கள்ல இருக்கு, நம்ம பாக்குறோம். அதே மாதிரி குடும்பத்துல நம்ம எல்லாம் குடும்ப வாழ்க்கையில வாழ்றோம். அதுல இயல்புடைய மூவர்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் சொல்வார், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணைன்னு சொல்வார். அதுல பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள். பெற்ற குழந்தைகள் இருக்கோம்ல, இவங்கள பொறுப்போடும் அக்கறையோடும் காத்து உதவி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. மிகப்பெரிய பொறுப்பு. அப்பதான் குடும்பம், ஏன்னா குடும்பத்துல வாழ்றாங்க. மனிதன் குடும்பமாக வாழுகிறான். இல்லறம் அல்லது நல்லறம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால இந்த கடமை, அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய உதவிகளை, குடும்ப கடமைகளை நம்ம தவறக்கூடாது. அதே போல பொருள் இயற்கை வளமா இருக்கிறது மட்டுமில்ல, மனிதனுடைய உழைப்பால், அறிவு திறனால் உற்பத்தி செய்யப்பட்ட எத்தனையோ பொருட்கள், அதையெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு அதை பயன்படுத்த முடியுமோ அதற்கு பயன்படுத்தணும். அதை சேதப்படுத்தக்கூடாது. இப்ப நான் போர் வந்தது, போர்ல மனித உழைப்பால் உருவாக்கப்பட்ட எத்தனை பொருட்கள் ஒரு நொடியில நாசம் பண்ணிட்டோமே. எவ்வளவு பெரிய பொருள் இழப்பு. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. இந்த பிறந்ததுல இருந்து வாழ்நாள் முழுக்க பொருள் உபயோகப்படுத்துறோம் இல்லைங்களா. உணவு, உடை, உறவிடம், எத்தனையோ பொருட்கள், அனுபவ பொருட்கள். மனித அப்ப இதை சேதப்படுத்தலாமா? அதை பேணி காக்கணும்ன்ற ஒரு அறிவு இருக்கு பாருங்க, அது நம்முடைய கருமையத்தை தூய்மைப்படுத்தும். அதே போல நம்ம பார்க்கிற ஒவ்வொரும், எல்லா ஜீவன்களும், எல்லா உயிரும் தம்முயிர் போல போற்றி மகிழ்ந்தாரேன்னு சொல்ற, அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் கடமைகளை ஆற்றும் பண்பே அன்பு. அன்புக்கு டெபினிஷன் மகரிஷி கொடுக்கிறார். அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் கடமைகளை ஆற்றும் பண்பு இருக்கு பாருங்க, அதான் பண்பாட்டு கல்வி, அதான் அன்பு. அப்போ எல்லாருமே இயற்கையில ஒரு அங்கம், எல்லோருள்ளும் அறிவாக விளங்குவது அந்த தெய்வம் தான். அப்ப எல்லாவற்றிலும் தெய்வத்தை காண்பது, மெய்ப்பொருளை காண்பது. வள்ளுவர் சொல்றார், எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகிறார் இல்ல. அதே போல ஒரு மனுஷனுக்கு அவங்க விலங்குல இருந்து வந்தவன் பாத்தீங்களா, இந்த பகை, வஞ்சம், இந்த பொறாமை, இது இயல்பாவே இருக்கும். அந்த மன்னிக்கிற பண்பு எல்லாம் இருக்காது. புரியுங்களா? எவ்வளவு பகை இப்ப நீங்க தமிழ்நாட்டில் நடந்தது தெரியும். சாத்தாங்குளம் காவல்துறை அதிகாரிகளே கொண்டு போட்டாங்க, அப்பாவும் மகனை. இது மாதிரி நிறைய நடந்திருக்குது, இங்க தெரிஞ்சதை சொல்லியிருக்கு. எவ்வளவோ நடக்குது நாட்டுல, ஒவ்வொரு நிமிடமும் இங்க பார்க்கலாம் நீங்க. பகை, பஞ்சம், இந்த மன்னிப்புங்கிற பண்பு இல்ல, கருணை மனிதனாகவே இல்லை. மன்னிப்பும் கருணையும் மனித பண்பு. அதாவது அதான் கருணைன்னு சொல்ற. வள்ளலார் வாழ்ந்த காலத்துல சிதம்பரத்துல, சிதம்பரம் சாலையில போறப்போ அங்க ஒரு மூதாட்டி, அவங்க ஒரு ஞானி, சொல்லி கொண்டிருப்பாங்க. இதோ நாய் போகிறது, நரி போகிறது, ஓநாய் போகிறது, கழுதை போகிறது, அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஒரு முறை அந்த வழியா வள்ளலார் போனாராமா, இதோ ஒரு மனிதன் போகிறான்னு சொன்னாராம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மனிதனா வாழணும். இதே போலதான் இன்னைக்கு பாருங்க, உலகத்துல அமைதி இல்லை. மகிழ்ச்சியார் தேசம், மதம், சாதி, இனம், மொழி, இவற்றால மனிதனை வேறுபடுத்தி பார்க்கிறான். எல்லோரும் இயற்கையின் மக்கள். ஐ எம் நாட் அவே ஃப்ரம் தி நேச்சர். அதான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஐக்கிய நாட்டு சபையில 2014 பேசினார்ல, யோகான்னா உடலுக்கு கொடுக்கிற பயிற்சி அல்ல, அது மனதுக்கு கொடுக்கிற பயிற்சி. மெடிடேஷன் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன் இஸ் யோகா. அது இங்கதான் இருக்குது, மனவளக்கலையில தான் இருக்குது.
மெடிடேஷன் நின்ற தவமும் தற்சோதனையும் அகத்தவமும் அகத்தாய்வும் எங்க இருக்குது எனக்கு தெரிய எங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வேதாத்திரி மகரிஷியை தவிர வேற யாராவது ஒரு ஆன்மீகத்துறை தலைவர் இப்படி ஒரு யோக கலையை வகுத்து கொடுத்திருக்கிறார் எங்கேயாவது சொல்லுங்க பார்ப்போம். இதைத்தான் மிஸ்டர் மோடி பேசினாரு யூஎன்ஓல. யோகா இஸ் நாட் தி போஸ்டர்ஸ். ஆனா இன்னும் நிறைய பேர் இந்த உடல் பயிற்சியை தான் யோகான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னும் அறிவு வரலையே சமுதாயத்துக்கு. கொஞ்சம் சிந்திங்க. நான் உங்களை சொல்றேன்னு நினைக்காது, உங்களுக்கு தான், நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் சமுதாயத்துக்கு சொல்லுகிறேன். ஏன்னா நீங்க மட்டுமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய உரைய. இது யூடியூப்ல வந்துடும். உலகம் உள்ளளவும் கேட்க போகிறார்கள் என்னுடைய இந்த வேதாத்திரிய உரையை. புரியுதுங்களா? அப்போ அந்த யோகா இஸ் நாட் தி போஸ்டர்ஸ், இட் இஸ் தி சைக்கிக் பிராக்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் ஃபுல்லி, டு டிஸ்கவர் தி ட்ரூத் ஆஃப் ஒன்னஸ். ஒன்னஸ். சும்மா அத்வைதம் அத்வைதம்னு பேசிட்டு இருக்கீங்க. அத்வைதம் ரெண்டு அல்ல, ஒன்று தான். அனைவரும் ஒன்று, இயற்கை ஒன்று. இயற்கை என்பது சுத்தவெளியிலிருந்து மனித மனம் வரையில இயற்கை. நாம் எல்லாரும் இயற்கையில அங்கம். இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா இதாங்க அன்பு. ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் விளைகிறோம். மாயைனா மயக்கம், ஆசை. கண்மம்னா தீய வினை செய்யக்கூடிய பண்பு, தன்முனைப்பு, ஆறு குணம் எல்லாம் அழிந்து போயிடும். அப்ப கருமையன் தூய்மை அடைஞ்சிரும் இல்ல? அந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று களங்கங்களும் தூய்மை பெற்றுவிடும். அந்த தூய்மை பெற்ற கருமையமே தூய ஆன்மா. அதுதான் இறைநிலை. அப்போ வாழும் போதே மனிதன் இறைநிலையை அடையணும், செத்த பிறகு அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க வள்ளலார் சொன்னது. செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதையர் போல் என நினையேல். அதனாலதான் 2 நாளைக்கு மேல போட்டிருந்தேன். ஆத்ம சாந்தி தவம். வாழும் காலத்திலேயே தன்னை அறிந்தவனுக்கு, கடவுளை அறிந்தவனுக்கு ஆத்ம சாந்தி தவம் நடத்த தேவையே இல்லை. புரியுத? ஆத்ம சாந்தி என்பது மன நிறைவு என்பது வாழ்க்கையில சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ், அமைதி. அது செத்த பிறகு அடைகிறது அல்ல, வாழும் போதே. அப்பதான் ஆன்மா அமைதி அடையும். அப்படி அடைந்து விட்டால் உடல் மரணத்துக்கு பின் இந்த ஆன்மா எங்க இருக்கும்? அப்ப மரணம்னா என்னங்க? உயிர் போயிடும். உயிர் போயிடுச்சுன்னா காற்றும் கொஞ்ச நேரத்துல போயிடும், வெப்பமும் போயிடும், நீரும் போயிடும், நிலமும் பிரிஞ்சிடும், எல்லாமே பிரிஞ்சிடும். உயிர் பிரிந்தால் இங்க பஞ்சபூத கூட்டு. உயிர் பிரிஞ்ச பிறகு கொஞ்ச நேரத்துல காற்றும் போயிடும், அப்புறம் வெப்பமும் போயிடும், நீரும் போயிடும், நிலமும் போயிடும், ஒண்ணுமே இருக்காது. நிலத்தை கொண்டு போய் எங்க போடுவாங்க? மண்ணுக்குள்ள போட்டுருவீங்க, அல்லது தீ வச்சு எரிச்சிருவீங்க, புகையாக்கிடுவீங்க. புரியுது இல்ல? மரணம். அது எப்ப வரும்? இயற்கையில மரணம் எப்ப வரணும்? இந்த உடல் தளர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து 80 வயசுக்கு மேல உடல் தளர்ந்து ஒரு நாள் வரும். இடையில நோய்கள் ஏதாவது வரலாம், வந்து போகலாம். ஆனால் ஒருவன் அந்த வாழ்நாளைக்குள்ளால தன்னை அறிந்து விட்டால் அவனுடைய ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிந்த பிறகு அந்த கருமையே இருக்கும். மொபைல் போன் அழிஞ்சு போனா கூட உள்ள மெமரி கார்டு இருக்குல்ல, கம்ப்யூட்டர் சிப் இருக்குது இல்ல, அது அழியாது, ஆன்மா அழியாது. அப்ப அந்த ஆன்மா எங்க இருக்கும்? இந்த காந்த களத்தில் இருக்கும். இந்த காந்த களத்தை 3ஆக பிரிக்கிறோம். புவி காந்த களம், சூரிய காந்த களம், அப்புறம் பிரபஞ்ச காந்த களம், இயக்க பிரபஞ்ச காந்த களம். புரியுதுல? இயக்க, அதாவது சக்தி களம்னு சொல்றோமே, நட்சத்திர காந்த களம்னு சும்மா ஒரு கணக்குக்கு வச்சுக்கலாம். இத வடமொழியில சாலோகம், சாமீபம், சாலோகம், சாரூபம், சாமீபம்னு சொல்லுவாங்க. சாலோக, சாமீப, சாரூபம் சொல்லுவாங்க. இத இப்படி புரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த பூமி இருக்கு இல்லையா, பூமிக்கு ஒரு காந்த களம் இருக்கும். காந்த களமும் சேர்ந்துதானே சுத்துது. ஒரு விண் சுழண்டா அந்த விண்ணுல இருந்து விண்ணுக்கு ஒரு காந்த களம் இருக்கும்.
அதே போல நம்ம எப்படி நம்ம உடம்புக்கு காந்த, அதே மாதிரி பூமிக்கு ஒரு காந்த களம் இருக்கும். இந்த பூமியினுடைய காந்த களத்துக்குள்ளதான் சந்திரன் சுத்திக்கிட்டு வருது. அப்ப இந்த காந்த களத்துக்குள் அப்ப இன்னொரு காந்த களம் இருக்கு, சூரியனை மையமாக வைத்துக் கொண்டு மற்ற கோள்கள் எல்லாம் அந்த காந்த களத்துக்குள்ள சுத்திக்கிட்டு வருது. இப்போ 2 காந்த களம் புரிஞ்சிட்டீங்களா? இதுக்கு மேல இந்த நம்ம சூரிய குடும்பத்துக்கு அப்பால எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அங்கேயும் காந்த களம் இருக்குமில்ல. இதைத்தான் இயக்க சக்தி களம், பிரபஞ்ச காந்த களம், நட்சத்திரங்களுக்கு தான் நட்சத்திர காந்த களம். சாலோகம், சாமீபம், சாரூபம்னு, சாலோக சாரூப சாமீபம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆவிகள் உலகம் தான் கருமையான ஆவி. இது உடலை விட்டு பிரிந்த உடனே இது எங்க இருப்பாக இருக்கும் அப்படின்றது தான், அதான் தேவலோகம்னு சொன்ன. தெய்வ நிலையை அறிந்தவர்கள், தெய்வ நிலையை அடைந்தவர்கள், வாழும் போது தெய்வ நிலையை அடைந்தவர்கள் தெய்வம். அந்த தெய்வ நிலையை அடைந்தவருடைய ஆன்மா அது எங்க போய் இருக்குமாமா? அந்த சூரிய காந்த களத்துக்கு அப்பால அங்க அதான் இருக்கும் இடம். அது இங்க வரும். அது எந்த காந்த களத்துக்குள்ள வேணாலும் வரும். அதனாலதான் சொல்றோம், மகான்கள் வாழும்போது இறை உணர்வு பெற்றவர்கள், ஆன்ம தூய்மை பெற்றவர்கள் எல்லாருடைய ஆன்மாவும் எங்க இருக்குது? அந்த மேல பெர்த்ல, ட்ரெயின்ல 3 பெர்த் இருக்கு மாதிரி அப்பர் பெர்த்ல இருப்பாங்க. அவங்க எப்ப வேணாலும் வருவாங்க, லோயர் பெர்த்துக்கும் வருவாங்க, மிடில் பெர்த்துக்கும் வருவாங்க. இதான் மரணத்துக்கு பின் ஆன்மாவின் நிலை, அந்த உயிரின் நிலைன்னு பொதுவா சொல்றோம். இப்ப கருமையத்தின் நிலை இப்ப புரிஞ்சுட்டீங்களா? அப்போ அப்படி இல்லை, இறை உணர்வு பெறல, ஆனா வயசாகி சாகுறாங்க அல்லது நோய்வாய்ப்பட்டு சாகுறாங்க. அவங்களுடைய கருமையும் வாழும்போது தூய்மை அடைஞ்சிருக்காது இல்ல, கடவுளை அறிஞ்சிருக்காது, ஆன்மா தூய்மை பெற்று இருக்காது. தெய்வத்தை அறிஞ்சாலே ஆன்மா தூய்மை அடைஞ்சிடும் இல்லைங்களா? அதான் ஆத்ம ஞானம். அப்ப அவங்க இப்படி எங்க இருக்கும்? அதான் மிடில் பெர்த், சூரிய காந்த களத்துல இருக்கும். அது இருந்துகிட்டு அங்க இருந்துகிட்டு என்ன செய்யும்? அங்க இருந்துகிட்டு அது எப்படி வாழும்போது எப்படி வாழ்ந்ததோ அதே கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்களை இந்த சூரிய குடும்பத்துல நம்ம பூமியில வாழ்றோம் இல்லையா, இந்த மக்களுடைய கருமையத்தோடு அது தொடர்பு கொண்டு அது வாழும்போது எப்படி எப்படி வாழ்ந்துச்சோ அதே செயல்களை இங்கே தூண்டிவிடும். இப்போ அது செத்தும் என்ன பண்ணுது? இருக்கிறவனை கேடு பண்ணுது இருக்கிறவனுக்கு. அதனாலதான் அந்த மாதிரி ஆன்மாக்களை என்ன செய்யணும்னு சொன்னாங்க, அதுதான் ஆத்ம சாந்தி தவம்னு ஒண்ணு நடத்துவாங்க. அந்த ஆன்மாவை அந்த சூரிய காந்த களத்துக்கு மேல தூக்கி கொண்டு போய் அந்த பிரபஞ்ச காந்த நட்சத்திர காந்த களத்தை கொண்டு விட்டுறணும். இங்க வராத, அங்க விட்டா இங்க அது வராது. இங்க நாடு கடத்துற மாதிரிதான். இந்தியாவில் குற்றம் பண்ணவனை அந்தமான் சிறையில கொண்டு போய் அடைச்சிருவாங்களாம் முன்னாடி, ஏன்னா அங்க வரவே முடியாது. அது மாதிரி அந்தமான் சிறைக்கு கடத்துற மாதிரி இந்த இறை உணர்வு பெறாம நோய்வாய்ப்பட்டு செத்து போனான் பாருங்க வயதாகி, அவங்களுடைய ஆன்மாவெல்லாம் அங்க கொண்டு விட்டுறது. அதான் ஆத்ம சாந்தித்தம். சரி, இப்ப இளம் வயது நோய்வாய்ப்பட்டு விபத்துகள், தற்கொலை விபத்து, வேற்று இதுல தற்கொலை விபத்து, இளமையில நோய்வாய்ப்பட்டு செத்து போறான்னு வைங்களேன், அவன் இறை உணர்வும் பெறல, அவனுக்கு ஆசைகள்லாம் இருக்கும் நிறைய இல்ல. பொருள் உறவு, பால் உறவு, இன்பங்களை அனுபவிக்கணும், பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4ம் பேராசைப்பட்டு வாழ்ந்திருப்பானே. அப்ப அந்த ஆன்மா போகுமா? அங்க சூரிய காலத்துக்கு போகுமா? போகவே போக. அது இந்த புவி காலத்துல தான் நிற்கும். அப்ப இங்க இருந்தா என்ன செய்யும்? இங்க யாருக்கு அது இணைஞ்சிடும், அட்டாச் ஆயிடும். இதான் ஆவி பேய் பிடிக்கிறது. வாழுங்காலத்துல பேயா அலைஞ்சவன்லாம் செத்த பிறகு அவன் பேயா பிடிச்சுக்கும். புரியுதுங்களா? இதுதான் கருமையத்தினுடைய நிலை. எப்போ? ஆஃப்டர் டெத். அதனால இப்ப நான் இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். இதான் மனம்.
அப்ப மனம்னா என்ன? உயிரின் படர்க்கை நிலை மனம், அறிவின் படர்க்கை நிலை மனம். இறைநிலையினுடைய அறிவு தான் சிவகாந்தத்தின் மூலம் அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையை உணர்ந்து இன்ப துன்ப அனுபவத்தை பெறுகிறது. ஆக தி பெர்செப்ஷனல் எபிலிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் மைண்ட். இதான் மன இயக்கம், மனம். புரியுதுங்களா? அதுல புறமனம், நடுமனம், அடிமனம். அடிமனம்ங்கிறது இறைநிலை, நடுமனம்ங்கிறது நம்முடைய பெற்ற அனுபவங்கள் எல்லாம் அறிவுன்னு சொல்லுவோம். பெற்ற அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய மனதுல பதிந்திருக்குது. அந்த பதிந்திருக்கிற அந்த அதாவது நடுமனம், அதான் அறிவு, அறிவுன்னு சொல்லுவோம். கான்சியஸ்னஸ் நீ சொல்றோம் இல்லைங்களா? புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்றாங்களே, அறிவு, அறிவுத்தனம். இந்த நடுமனம். இப்ப இந்த நடுமனம் எப்போ அது உறங்குமா? புறமனம் தான் உறங்கும். இப்ப நடுமனதுல நீ காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு படுத்துடுறோம். நடுமனம் உறங்குதா? அதான் அறிவு. இப்ப நான் இப்ப சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு எங்க பதிஞ்சிருக்குது? எல்லாம் உங்க நடுமனதுல பதிஞ்சிருக்குது. இந்த சமயத்துல கனவுல கூட நான் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தாலும் வரும், லீக்கேஜ். இல்லைன்னா நீங்க நினைச்சு பார்த்தா வரும். இதாங்க நடுமனம். அலாரம் வச்சுக்கிட்டு படுக்கிறோம், அல்லது இப்ப காலையில எழுந்திருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு படுக்கிறோம். நம்மளை யாரோ எழுப்பி விடுறாங்களே அலாரம் அடிக்காமலே, அது யாரு? அது தான் நடுமனம். தான் மனதின் அமைப்பு, இயக்கம். இதெல்லாம் நான் எல்லாம் சொல்லிட்டேன், எல்லாம் மனதை பற்றி. இதே போல மனம்ங்கிற ஒரு புத்தகம் கூட மகரிஷி ரொம்ப விரிவாக எழுதியிருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நல்லா தவம் பண்ணி படிங்க. உடல் பயிற்சி, காயகல்வ பயிற்சிங்கிறது அது அது மனிதனுக்கு கொடுக்குற பயிற்சி. உடல் பயிற்சி வேறு, தவம் வேறு அல்ல. எக்ஸசைஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் தி மைண்ட் த்ரூ தி பாடியும்பாங்க. அதாவது மனம்ங்கிறது உடல், உயிர், மனம், அறிவு எல்லாம் சேர்ந்தது தான் மனம். அதனால இதுல இந்த பயிற்சி போதுமா, அந்த பயிற்சி போதுமா, இது உடலுக்கானது, இது மனதுக்கானது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. உடல் வேறு, மனம் வேறு அல்ல. உடல் என்பது கண்ணுக்கு தெரியும் மனம், மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல் என்று கூறி நீங்கள் இந்த பயிற்சியை முறையாக செய்து கருமையத்தை ஆய்வு செய்து, கருமையத்தை தூய்மை செய்து, மனிதர்களாக, மாமனிதர்களாக வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மனித குலம் நம்மை போல் இன்புற்று வாழ அருள் தொண்டாற்றி மகிழ வேண்டும் என்று உங்களை கேட்டு உங்கள் அனைவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.